அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. நீங்க என்னத்தை பார்க்குறீங்க? இன்னைக்கு அறிக்கை விட்டீங்களா? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஒருவனுக்குள் ஜீவன் இருக்கும் பொழுது அந்த ஜீவன் இருள் இல்லை, அந்த ஜீவனுக்குள்ள ஒளி இருக்கு. நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே தவிர இருளின் பிள்ளைகளாக இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நாமெல்லாம் யாரா இருக்கோம்? ஒளியின் பிள்ளைகள். ஏன் ஒளியின் பிள்ளைகள் சொல்றாங்க? பிசாசுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் தெரியுமா? லூசிபருக்கு. ஒளியின் தூதன். என்ன தூதன்? ஒளியின் தூதன். ஏன் அப்படி வச்சாங்க தெரியுமா? அவன் தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கண்ணா இருந்தான். அவங்கள பாதுகாத்து அவங்க இருள போகக்கூடாது, அவங்க வெளிச்சத்துக்குள்ள போகணும். வெளிச்சம் எங்க இருக்கு? பிதாவிடத்துல இருக்கு. பிதாட்ட போகணும். அங்கதான் அவனை நடத்துறதுக்கு அவனை அடிமையாக அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவனை ஒரு வேலைக்காரனாக வச்சிருந்தாரு. நீங்க இப்ப கண் தெரியல, கண்ணை மூடி இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பையன் கையை பிடிச்சிட்டு போறான், அவன் தான் உங்களுக்கு வழிகாட்டி. அதன் பேர் தான் லூசிபருக்கு என்ன வச்சிருக்காங்க? ஒளியின் தூதன். அல்லேலூயா. எவனுக்குள்ளெல்லாம் பெருமை வருதோ அவன்லாம் ஒளியின் தூதன். எவனுக்குள்ளெல்லாம் தாழ்மை வருதோ அவன் கிறிஸ்துவின் பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லுது அழிவுள்ளையாக இது அழியாமையையும் தரித்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க. அழியாமைகளை நாம் தரித்து கொள்ளுகிறோமா? சொல்லுங்க. எனக்குள்ள என்ன இல்லை? அழியாமை இல்லை. நமக்குள்ள என்ன இல்லை? உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழிவு இல்லை. உனக்குள்ள எனக்குள்ள என்ன இல்லை? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரிட்ஜ் வச்சிருக்கோம். அந்த பிரிட்ஜ் என்ன வச்சிருக்கு? நீ கொண்டு போய் ஒரு நெல்லிக்காய் வைக்க ஒரு வாரத்துக்கு அந்த நெல்லிக்காய் அழியாம இருக்கா இல்லையா? அந்த பிரிட்ஜுக்கே என்ன இருக்கு? ஒரு அழிவு இல்லாத தன்மையை கொண்டு வருகிறது. ஆனால் நமக்கு தேவன் ஒரு அழிவே இல்லாத வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஜீவ விருட்சம். ஆமென். என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம் எப்படி வரும்னா, நீ நல்லா அந்நிய பாஷையிலேயே ரபலத ரபலதி ரபல கடபல கடபன வரபர வரபர உனக்குள்ள ஒரு அழியாமையின் அபிஷேகம் உனக்குள்ள உள்ள தரிக்க 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 அது என்ன பண்ணுகிறது? அழிவை கொண்டு வராது, ஜீவனை கொண்டு வருகிறது. அதனால தான் இயேசு சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதல். என்ன சொன்னாரு? ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சா கூட பிழைப்பான். அல்லேலூயா. ஒருவேளை நாம் இப்போ மரணத்துக்கு உள்ள கிடக்கிறேன்னா நான் சொல்கிறேன், இப்பொழுது கர்த்தர் உங்களை அழிவிலிருந்து ஆமென் அழியாமைக்கு கொண்டு வருவார். எதுக்கு கொண்டு வருவார்? அழியாமைக்கு கொண்டு வரார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அழிவு இல்லை, எல்லாமே ஜீவன். சொல்லுங்க. எல்லாமே நான் பார்க்கறதெல்லாம் என் வாழ்க்கையில் ஜீவன். கிழக்க ஜீவன், மேற்க ஜீவன், வடக்க ஜீவன், தெற்க ஜீவன், என் சரீரத்தில் ஜீவன். நல்லா சொல்லுங்க. என் சரீரத்தில் ஜீவன். சரி. அதே 1 கொரிந்தியர் 15:55 வாசிங்க. 55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சிலுவை தியானம் என்று சொல்லி மரித்ததையே தான் பேசிக்கிட்டு இருக்கான தவிர ஜீவனுக்கு உண்டான வழியை பேசல. அல்லேலூயா. தெருக்கூட்டத்தில் நேற்று என்ன பேசுனா, இயேசு நமக்காக தொங்கினார், நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். இதெல்லாம் எல்லா பட்டார் 1ஆம் கிளாஸ் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள்